ஹாய் கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் ஷேர் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அச்சாப்பிடி ப்ரோ கூட தான். இந்த வீடியோவில் நம்ம கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைமண்ட் எடுக்கணும். டைமண்ட் 3 டைமண்ட், அடுத்து வந்து போர்ட்டல் கட்டணும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அச்சாப்பிடி ப்ரோ வாய்ஸ்லாம் கேட்கலையான்னு கேட்டிங்கன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் அப்போ எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸோ வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கிட்டு, ஸோ இப்போ தான் சரியாயிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் நல்லா இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால தான் அதை வந்து ஆட் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வுட்டெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிற ஐட்டம்ஸ், அதாவது அச்சாப்பிடி இன்வென்ட்ரி என் இன்வென்ட்ரியும் ஒன்று. இப்போ என் கையில் அந்த பிளாங்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கையிலையும் இருக்கும். அவர் அதை மேக் பண்ணி எதுவும் செஞ்சுட்டாருன்னா என்கிட்டையும் அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஷேர் இன்வென்ட்ரி ஆகிடும். அவர் டை ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் வந்து அவரோட லூட் ட்ராப் ஆகி கிடக்கும். ஸோ என் கையில் இருக்கிற லூட்டும் போயிடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டஃப்பானது தான். நம்ம டை ஆகாமல் ப்ளே பண்ணாலுமே அவர் டை ஆக அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னை விட நிறைய வாட்டி டை ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் டை ஆகியிருப்பேன், ஆகாமலாம் இருக்க மாட்டேன். நானும் ஆனேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் டை ஆகியிருப்பேன். பாருங்கள் வீடியோ போக பார்ப்பீங்க என்னமோ அடி வாங்கியிருப்போன்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எல்லா ஸ்டோனையும் நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே பாருங்கள், அவர் வந்து ஃபுட் எடுத்துருக்காரா அழகாக. இப்போ அவர் வந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ணுவார், நம்ம அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதாங்க இது ஓகேங்களா, அந்த ஷேர் இன்வென்ட்ரி மோடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து எல்லா கோபிள் ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கடைன்னு மேலே போயிடலாம். ஸோ ஓகே, ஆஹா பத்தலையே. ஸோ இருங்க, இந்த டேட்டா மைன் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக நான் எதுக்காக வந்து இந்த ஸ்டோனை வீணாக்குனேன்னு தெரில. நான் அழகாக இந்த இன்னொரு டேட்டா மைன் பண்ணிட்டே வந்திருக்கலாம். ஸோ அப்புறம் வந்து கிராஃப்டிங் டேபிள் வந்து நான் கிராஃப்ட் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அதையும் இந்த மனுஷன் எங்கேயோ தூக்கி வச்சிட்டாரு. ஐயோ கைஸ், என்ன சொல்கிறதுனே தெரியலையே. சரி விடுங்க, இப்போ புதுசாக ஒன்று கிராஃப்ட் பண்ணணும் நம்ம. ஸோ ஓகே, கிராஃப்ட் பண்ணியாச்சு கைஸ். நமக்கு தேவையான ஸ்டோன் டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் டூல்ஸு, ஒரு பிக்காச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, எடுத்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்வாட் செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்வாடை எடுத்து இந்த மனுஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் நம்ம வந்து இங்கே அடிக்கும் போது அது உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் பார்த்தோன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன மிஸ் ஆகுது. தான் தப்பு சொன்னாலும் நம்ம கையில் தான் கீஸ் மாட்ட போகுது. அவ்வளோதான், மாட்டியாச்சா, அவ்வளோதான் கீஸ். என்னங்க ஒரு ஷாட்லேயே காலியாகுது, அடேங்கப்பா வேறு லெவலில் இருக்கே. சரி ஓகே வாங்க கீஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபுட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேவுக்கு போகும்போது நமக்கு ஃபுட்டு ரொம்ப தேவைப்படும். அப்புறம் இல்லைனா நம்மளை அடிச்சே போட்டுருவாங்க. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும் கிடையாது, ஷேர் இன்வென்ட்ரி இவர் வேறு எடுத்து 10-15 சாப்பிடுவார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆஹா, நமக்கு ஒரே ஒரு ஆடு மாட்டிக்கிட்டு. ஸோ அவர்கிட்ட நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து நம்மள்கிட்ட ஒன்று தான் இருக்குது. அவர் ஆல்ரெடி அவருக்கு எனக்கு 3ன்னு சொல்லி அவர் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் வர வழியில் நான் கலெக்ட் பண்ண ஏதோ ஒன்று ஒரு உள்ளத்துக்கு எங்கேயோ போட்டு வந்துட்டேன், எங்கே போட்டோன்னு தான் தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரூஸ் பயனுக்கே வந்துட்டேங்க. இங்கே பார்த்தா அயன் இருந்தது. சரி ஓகே, அயனை மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அயன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிக்காச் செஞ்சுட்டு ஸ்வாட் செஞ்சுட்டு போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மைனுக்கு போகும்போது கொஞ்சம் கேவில் சேஃப்டியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கடன்னு எல்லா அயனையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 10 என்னமோ எனக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அச்சாப்பிடி ப்ரோவும் என் பக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் கீழே லொக்கேட்டர் பார் பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து பக்கத்தில் தான் இருக்கார் அவர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஃபர்னஸை மேக் பண்ணி அதில் போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குக் பண்ணி ஆரம்பித்தேன் மீன்ஸ் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா. ஸோ அதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டூல்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 அயன் கிடச்சிது. நான் வந்து அந்த நேரத்தில் என்ன யோசித்தேன் ஏது யோசித்தேன்னு தெரில. 2 பிக்காட்ஸு 2 ஸ்வாட் செஞ்சுட்டேன். ஒரு ஷீல்டு செஞ்சுருக்கலாம் 2 பேர்த்துக்கும். ஸோ ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டோம். ஸோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் பாட்டுக்கு செஞ்சுட்டேங்க. செஞ்சு பார்த்தீங்களா. ஸோ அவருக்கு ஒரு பிக்காட்ஸு, எனக்கு ஒரு பிக்காட்ஸு, அவருக்கு ஒரு ஸ்வாடு, எனக்கு ஒரு ஸ்வாடு நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கேவு ரோயன் போர்ட்டல்லாம் தேட வேண்டிய விஷயம் இருக்குது. ரோயன் போர்ட்டல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ எதுவும் பக்கத்தில் இருக்கான்னு தேடி பார்ப்போம். கிடச்சதுன்னா லாபம், இல்லைனா அவ்வளோதான். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு நாங்கள் வந்து பெட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கல கைஸ், இன்னொரு பெட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன முடிவு எடுத்தோம்னா தண்ணிக்கு நடுவில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இடம் பார்த்தோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இந்த தண்ணிக்கு நடுவுலேயே ஒரு பேஸ் கட்டிடலாம், நாங்கள் சேஃபாக இருக்கிறதுக்காக இங்கே வந்து கட்டிடலாம், அதுக்கு பக்கத்தில் எதுவும் கேவ் இருக்கான்னு நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேஸ் மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கட்டியிருக்கவே தேவையில்ல, பட் இருந்தாலும் சும்மா கட்டுவோமேன்ட்டு பார்த்திங்கன்னா கட்டணும். ஸோ வந்து
அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர் முடிச்சு விட்ருவான். அடுத்து அவன் அதோட நிப்பாட்டிக்கல கைஸ், என்னையும் போட்டு போலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பாருங்களேன் வெறியொண்ட வெங்கையாக வரான். சாதாரண ரவுண்டு வந்தாலே தாங்க முடியாது, இல்லை இவன் வேற ட்ரைடன்ட்டை வச்சுட்டு வந்துட்டான். ஸோ நைஸாக நான் அடிக்க போகலான்ட்டு பார்ப்பேன். பட் இந்த இடத்துல எனக்கு லைட்டாக லேக் ஆகும், மிஸ் பண்ணிடுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குனு அவன் போட்டு உட்காந்துருவான். அதுவும் செம்ம அடி அடிச்சிருவான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 ஹார்ட் தான் இருக்கும். 2.5 ஹார்ட்டில் தப்பிச்சு ஓட ஆரம்பித்தவன் தான். ஏன்னா அவன்கிட்ட போனால் கண்டிப்பாக நம்மளை முடிச்சு விட்ருவான். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போவேன். அப்போ தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு குட்டி ரவுண்டு, பேபி ரவுண்டு வந்து வேறு அடிக்கிறான். இவன் அடித்ததுல எனக்கு வெறும் 1 ஹார்ட் தான் இருந்தது. ஸோ பாருங்கள் அவ்வளோதான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடிட்டு இருந்தேன் நான் வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெட்டை வச்சு ரீஸ்பான் மைண்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். பட் அதுக்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து தண்ணியில் ப்ளேஸ் ஆகிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் பாருங்க கைஸ், ஒரு கும்போலே சேர்ந்து பொட்டுன்னு அடிக்கிறானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்பானான நேரத்துக்கு விச்சு வேறு பாய்சன் எஃபெக்டை போட்டு விட்டான். ஸோ ஏன் தான் அப்படி இருக்கானுங்கன்னே தெரில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அச்சா அப்படி வந்து வந்துகிட்டு இருக்காரு அங்கேருந்து. அதாவது அவர் வந்து ரீஸ்பான் பாயிண்ட்லாம் வைக்காததுக்கு முன்னாடியே டை ஆகிட்டார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் வந்துகிட்டு இருக்காரு. அது என்ன ஸ்பான்லேருந்தே இப்போ தான் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த என்ன எப்படி சாகுறேனே தெரில. என்னன்னு பார்த்தா பின்னாடி இந்த பேபி ரவுண்டு. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அப்புறம் எப்படியோ சேஃப்டியாக ஒரு வீடை கட்டியாச்சு. இதுதான் நம்ம வீடு, பார்த்துக்கோங்க. இப்படி ப்ரோ வந்து வுட்டை கலெக்ட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து எப்படியோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கைஸ் நைட்டு என்ன அடிக்கிறானுங்க தெரியுமா? வந்துட்டார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூயன் போட்டல என் கண்ணில் மாட்டுனுச்சு. சரி ஓகே நைஸு. ஸோ எத்தனை அப்சிடியன் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு கிட்டக்க போக ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 3/4 அப்சிடியன் அதில் இருந்தது. ஸோ ஒரு 3 இது அது என்ன க்ரையிங் அப்சிடியனும் ஒரு அந்த செஸ்ட்டில் 3 இது இருந்தது. ஸோ அடுத்த கீழே வந்து ஒரு அப்சிடியன் இருந்தது, ஒரு அப்சிடியன் மிஸ்ஸிங்கு. ஸோ இந்த போர்ட்டலுக்கு நம்ம வந்து அப்சிடியனே கலெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ எல்லாமே இதிலே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் ஈஸி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வேறு மாதிரி. ஸோ ஓகே கைஸ், இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் அப்சிடியன் வச்சிட்டாலே போதும். ஸோ இந்த இருக்கிறத மைண்ட் பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ ஓகே கைஸ், வேறு லெவல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேவ் தான் இது பண்ணும். அப்புறம் அதில் என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள்லாம் கிடச்சிது. ஆனால் இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், இந்த வேர்ல்டில் என்ன பண்ணுறது? அப்புறம் அதை நான் வந்து சாப்பிட்டேன். அச்சா எப்படி ப்ரோ கேட்டார், என்ன ப்ரோ கையில் இந்த என்சாண்டட் கோல்டன் ஆப்பிளை காணும்னு கேட்டார். நான் சாப்பிட்டுட்டேன் ப்ரோ நான் சொன்னேன். ஆக்சுவலாக அதை நான் எதுக்கு சாப்பிட்டேன், ஏன் சாப்பிட்டேன்னு தெரில, சாப்பிட்ணுன்னு தோணுச்சு சாப்பிட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் கேவலையாவது யூஸ் பண்ணிடலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேவையில்லாமல் இங்கேயே சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேவை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் அந்த கேவு, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கேவில் வந்து நானும் அவரும் இறங்கணும். அப்புறம் நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்துட்டேனா. ஸோ அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரில, வேர்ல்டில் தான் போட்டேன். பட் அவருக்கு ஒர்க் ஆகலையா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேறு எதுவும் ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தார் நைட் விஷனு. ஆனால் அவருக்கு ஆக்டிவேட் பண்ண முடியல ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அயன் வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் பாருங்கள் சும்மா மாசாக வேறு லெவலில். ஸோ ஐ திங்க் நம்ம இந்த கேவ்லே வந்து எங்களுக்கு நிறைய அயன் கிடைக்கிது. ஸோ நாங்கள் வந்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆர்மர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் இருக்கிற இடத்துக்கு போய்க்கலான்னு முடிவு எடுத்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்மர் போட்டேன்னா அவருக்கும் ஆர்மர் வந்துடும், நான் ஷீல்டு பிடிச்சனாலும் அவருக்கும் ஷீல்டு வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ஸோ வந்து வேறு லெவலில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்மருக்கு வந்து தேவையில்லாமல் அயன் வீணாக்க வேண்டாம், 2 பேரும் ஒரே அயன் ஆர்மரே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் போட்டனாலே அவருக்கு வந்துடுமா. இந்த மோட் பேக் பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அயன்லாம் கிடைக்குமான்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து இவர் ஒரு இடம் வாங்க ப்ரோன்னாரு. வந்து பார்த்தா அது வெறும் முட்டு சந்து. இப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அயனை வந்து எடுத்துகிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கிடைக்கிற எதுவும், அதாவது டீப்பாக கேவு போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன்ட்டு அவர் போயிட்டார். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து கேதரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அயன் இந்த மாதிரி கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாய் வேறு இன்றைக்கி ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸோ ஓகே கீஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அயன் வந்து நிறையாவே கிடச்சிது. இந்த கேவ் பரவாயில்ல கீஸ், ரொம்ப நல்ல கேவாக இருக்குது. அயனுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைனா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவ்வளோ அயன் கிடைக்கிது. ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சுட்டு ஆர்மரை கிராஃப்ட் பண்ணிட்டு ஒரு ஷீல்டை கிராஃப்ட் பண்ணிட்டாலே போதும் நமக்கு. அப்புறம் நான் அந்த கேவ்லேயே ஒரு இடத்த பிடிச்சி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்ட்டிங்க்கு போட்டேன். இதை வச்சுட்டு நம்ம ஃபுல் செட் ஆர்மர் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ ஓகே கைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட் அயன் ஆர்மர் எடுத்தாச்சு. ஆஹா, இந்த கோல்டு ஆர்மரில் த்ரான்ஸ் இருக்குது போல், அதான் அதை போட்டிருந்தாரு. ஆனால் அதை விட அயன் ஆர்மர் தான் நமக்கு ரொம்ப பெட்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ வாங்க அப்படின்னாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போயே ஒரு மேலே ஒரு டவுட்டாக தான் இருந்தது. அப்புறம் வந்து போய் பார்த்தோன்னோ வாங்க ப்ரோன்ட்டு கூட்டிகிட்டு போனார். ஏதோ ஒரு ஆஹா எங்கே இருக்குதுன்னு தெரிலேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழியில் கூட்டிகிட்டு போனார். அப்புறம் வந்து அதில் போய் பார்த்தா முட்டு சந்து என்னன்னு பார்த்தா மறந்துட்டார் கைஸ் அவர். எப்படி பார்த்தாலும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த கேவில், பிகாஸ் இது வந்து அந்தளவு பெரிய கேவெலாம் கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் சின்ன கேவ் தான் கைஸ் ஓகேங்களா.
இப்படி திரும்பி பார்த்துட்ருப்பேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எதுவும் இருக்கான்னு பார்ப்பேன். அதுக்காட்டி அங்கே ஒரு ஜாம்பி ஸ்பான் ஆயிரும். கையில் அயன் ஸ்வாடை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து போட்டிங்கன்னா போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவோம். நான் அந்த இடத்துல அப்படியே நின்றுவேன். ஏன் நின்னனே தெரில கைஸ். தேவையில்லாமல் நின்றுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு அயன் ஸ்வாடு கிடச்சிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு ஜாம்பியை பார்த்தோன்னா ஒரே போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லூட்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு மாதிரி ஒன்று கட்டணும் தெரியுமா? ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஏன்னா அங்கே தான் ரீஸ்பான் பாயிண்ட் இருக்குது. ஸோ அவர் வந்து அங்கேருந்து வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா மக்களே. ஸோ அதனால் இந்த எதுவும் ஒரு இடத்த தோண்டி அப்படியே உள்ளே போய் வெயிட் பண்ணலாம். அப்புறம் இந்த பாருங்க க்ரீப்பர் எத்தனை ஸ்பான் ஆகிறானுங்கன்னு. அப்புறம் ஏன் ப்ரோ சார்ஜர் க்ரீப்பர் மாதிரி இருக்கானுங்கன்னு கேட்டிங்கன்னா, நைட் விஷன் பேக்கால் அப்படி தான் தெரியும். ஸோ எல்லா க்ரீப்பருமே அப்படி தான் தெரியும். ஸோ அப்புறம் அவரும் வந்துட்டார். ஸோ அப்புறம் எப்படியோ அந்த குகையும் கண்டுபிடிச்சிட்டாரு கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதான் அந்த குகை பார்த்துக்கோங்க. சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. அப்புறம் உள்ளே போக போக டீப்பாகவே போச்சு. ஸோ டைமண்ட்ஸ் கிடைக்குமான்னு ஒரு டவுட்டில் தான் வந்தேன். பட்டு பாருங்கள் கிடச்சிதா கிடைக்கலையா நீங்களே பாருங்கள் கீஸ். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ளே இறங்கிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கடன்னு நாங்கள் பாட்டுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டக்குன்னு உள்ளே போயிட்டோம். ஸோ பார்த்தா அது லஷ்கேவு. நான்லாம் செம ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா லஷ்கேவுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வேர்ல்டில் நாங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த கேம் பிளேக்காக மட்டும்தான் இந்த வேர்ல்டே நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இதில் போய் இவ்வளோ ரேரான ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிட்ருக்கு எனக்கு, ஏனே தெரியல. ஸோ அப்புறம் வந்து இந்த தண்ணியில் குதிச்சிடலாமான்னு கேட்டார். ஆனால் கீழே வந்து க்ரீப்பர் இருக்கான். கண்டிப்பாக டக்குன்னு வந்துடுவோம். ஜாம்பிஸும் அங்கே நிறைய இருக்குது, சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சேஃப்டியான வழியை பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டுருப்பேன் பாருங்கள். இங்கே ஒரு ஓட்டை தெரியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே நாங்கள் 2 பேரும் போவோம். ஸோ வந்து போனால் இங்கே வந்து டைமண்ட்ஸ் இருக்குது, நான் பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு கீழே தெரியுதான்னு தெரியல. ஸோ வந்து ஜூம் போட்டு காமிக்கிற பாருங்கள், கீழே டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டாலே போதும். ஸோ அப்புறம் நான் வந்து நம்ம பெட் வார் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா தாவி குதிச்சு எப்படியோ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. நல்ல வேலை வரும்போது கொஞ்சம் உட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அப்புறம் நான் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக சொதப்பிடுவேன். கிட்டத்தட்ட 4 ஹார்ட் இதிலே எனக்கு போயிடும். இங்கே பார்த்தா ஒரு ஜாம்பி கும்பலே இருக்கானுங்க, ப்ளஸ் ஒரு ஸ்கெல்டன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அவர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோன்னா அவர் எப்படியோ ஒன்ட்டார் கைஸ் ஃபைனலாக. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு ஃபுல் அட். அவர் வந்து கொஞ்சம் உஷாராக வந்துட்டார். நான் ஃபாஸ்ட்டாக இறங்கினேன்ற பேரில் வந்து அடி வாங்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. அப்புறம் அவரை போய் ஸ்கெல்டனை முடிக்க சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதாவது நம்ம ப்ளே பண்ணுறது, அதாவது நான் ப்ளே பண்ணுறது பெட்ராக் எடிஷன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரீஜன் ஆகாது ஹார்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரீஜன் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் டக்குன்னு சாப்பிட்டுட்டேன். அங்கே பார்த்தா ஒரு க்ரீப்பர் இருப்பான். நானும் சண்டே நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சண்டை நல்லா தான் இருந்தது. ஆனால் அப்படி தான் ஜெயிச்சார். க்ரீப்பர் ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல கைஸ், அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, பரவாயில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே 2 டைமண்ட் இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு டைமண்ட் இருந்தது. இதை மைண்ட் பண்ணாலே போதும், பிக்காச்சு கிடச்சிரும். பட் இருந்தாலும் இன்னொரு டைமண்ட் இருக்குது. கண்ணு முன்னாடியே இருந்து எப்படி கைஸ் விட்டுட்டு போக முடியும்? அதனால தான் அதை எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் கிடைக்குமான்னு தேடினோம். பட் கிடச்சிது. பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மைண்ட் பண்ணல. ஏன்னா இதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் வெளில போகிற பாதையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் இங்கே பாருங்களேன், எனக்கு ஒரு பக் ஆகிடும். ராட்டன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டேன். ஆனால் அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது குறையவும் இல்லை, அதே மாதிரி ஹங்கர் பாரும் ஏறவே இல்லை. ஸோ ஏதோ ஒரு மாதிரி பக் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு சரியாயிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அங்கே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு பிக்காட்ச் மட்டுமே போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வெளில போகிற பாதையை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து எங்கள்கிட்ட ஃபுட்டு வேறு இல்லை, அந்த ராட்டன் ஃப்ரெஷ்ஷை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நானும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம போட்டு வந்த அந்த பிளாங்க்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தா இங்கேருந்து தான் நம்ம டைவ் அடித்தோம். அப்போ வந்து எங்கே இருக்குது பாதை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் இருந்தது. ஸோ இதுலேருந்து வழியாக தான் நம்ம பெட் வார் ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சு வந்தோம் இல்லையா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் போட்டு கடன்னு நான் பாட்டுக்கு மேலே ஏறிட்டேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ஸோ இங்கே ஒரு ஸ்டோன் பிக்கெட்ஸ் எடுத்து இதை உடச்சிட்டு போயிடணும். ஆனால் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த அதாவது இந்த பிளாக்கை ப்ளேஸ் பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏதோ ப்ளேஸ் பண்ணணும்னு தோணுச்சு, ப்ளேஸ் பண்ணிட்டேன் போல். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்டார்டிங்கே ஒரு க்ரீப்பர் வருவான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அங்கே பாருங்க எவ்வளோ மாப்ஸ் ஆகிருக்கானுங்கன்னு. ஸோ இவனுங்கெல்லாம் தட்டி விட்டு நம்ம வேகமாக அங்கே போகணும். ஸோ அச்சாப்பிடி எங்கன்னு பார்த்தா பின்னாடி தான் வந்துட்டு இருந்தார் அவர். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து இதில் இவர் வேறு அடிக்கிறாரு. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாருன்னே தெரில. ஆல்ரெடி சோறு இல்லை, ஹார்ட் ஏற்றுறதுக்கு வழியும் இல்லை. ஸோ இந்த ராட்டன் ஃப்ரெஷ்ஷை சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குது. பாருங்களேன், இது ராட்டன் ஃப்ரெஷ்ஷுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பக்காக இருக்கா இல்லை என்னன்னே தெரியல.
அங்கே அச்சாவடியை போட்டு புரட்டுன்னு புரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அங்கே பாருங்கள், அவர் அடிக்க இந்த அப்படியே ஸ்வாடு அப்படியே கீழே போய்ட்டு மேலே வருதா. ஸோ அவர் வந்து ஸ்கெல்டனை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பர் வருவான். ஸோ இவன்லாம் ஈஸி தான் கைஸ், ஒரு ஷீல்டை வச்சுட்டு பிடிச்சாலே போதும், தானாக வெடிச்சுப்பான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடன்னு கிளம்பிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் போட்டு போகலாம். இப்போ நான் பிளாக் போடுறேன்னா 32 இருக்கா, அங்கே பாருங்க 31 30. நான் போடவே இல்லைன்னா குறையுது பார்த்தீங்களா, அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளில வந்து நின்னோனுமே ஒரு க்ரீப்பர் இருப்பான். நான் இவனை பார்த்துட்டு நிற்பேன். அவன் வந்து அச்சப்படி வைப்பான்னு பார்த்தா பின்னாடியிலேருந்து பொட்டுன்னு ஒரு க்ரீப்பர் அடிச்சிடுவான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு எனக்கு ஹார்ட் போயிடும், கையில் சாப்பாடும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. லிட்ரலாக சொல்ல போனால் ராட்டன் ஃப்ளஷ் தான் இருந்தது, இதில் ஏதோ பக் ஆகிடுச்சு இந்த வேர்ல்டு. ஸோ ராட்டன் ஃப்ளஷை சாப்பிட்டாலும் அவ்வளோவா ஏற மாட்டேங்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரே மாபாக இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற ஆரம்பித்தேன். ஸோ அவர் எனக்கு முன்னாடியே ஏறிக்கிட்டு இருக்கார். ஸோ பார்த்தா ஒரு ஜாம்பி வருவான். சரி ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்கும்போது தானாகவே அவன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு மேலே ஏறினா அங்கே அச்சாப்பிடியை போட்டு புரட்டுன்னு புரட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பாவமும் என்னை பார்த்துட்டாங்க எல்லாம் சேர்ந்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் என்னை காப்பாற்ற வருவார். ஸோ அவர் கையிலே ஹார்ட் இல்லை போல். இதில் என்ன வேறு தெரியாதனமாக அடிச்சிடுவீங்க. நானே செம்ம டேமேஜ் வாங்கி ஓடிட்டுருப்பேன் இந்த இடத்துல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெறிகுண்ட வெங்காயாட்டம் ஓடிட்டுருப்பேன் நான் பாட்டுக்கு. ஸோ அப்படியே முடிச்சு விட்ருவாங்க. அதாவது என் லூட்டு ட்ராப் ஆகிட்டுன்னு தெரிஞ்ச வேகத்துக்கு நான் விடுவேன்றீங்க. போய் லூட்டை எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஸோ கிட்டத்தட்ட 3 ஹார்ட் வந்து என்கிட்ட இருந்தது இவனுங்க அடிச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஹார்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் போனால் டை ஆகிடுவேன். நான் இன்னும் டைமண்ட் பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லை. ஸோ அது அங்கே தான் கிடக்கு. ஸோ எனக்கு வேணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம அதை எடுத்தே தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட 1.5 ஹார்ட் தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எப்படியாவது நம்ம டைமண்ட் எடுத்துடணும். ஸோ மை காட், அரை ஹார்ட்டை குறைச்சி விட்டானுங்க. அரை ஹார்ட் தான் கைஸ், அரை ஹார்ட், அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. இப்போ பாருங்கள், அழகாக எல்லா லூட்டையும் எடுத்துகிட்டு எப்படி எஸ்கேப் ஆகிறேன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். இதுக்கு தான் நான் இப்படிலாம் நடக்கணும் தெரிஞ்சு தான் ஆல்ரெடி இங்கே ஒரு குழியை தோண்டி வச்சுருந்தேன். அங்கே ஒன்று தோண்டி வச்சுருந்தேன், பட் அதை காணும். பட் இது கிடச்சிட்டில்ல. ஸோ இது போதும், இது அப்படியே வச்சு ஃபுல்லாக அடைச்சிட வேண்டியதான். நெதராக்கு எதிராக உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரோயன் போர்ட்டலில் கிடச்சிது. ஸோ அவ்வளோதான், எப்படி அரை ஹார்ட்டில் தப்பிச்சு விட்டேன்ட்டேனா மாசா கைஸ், கெத்தா. ஓஹோ, ரொம்பலாம் பில்டப் போட வேணாம், ஏதோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை பிக்காட்ஸாக கிராஃப்ட் பண்ணிடலாம். நம்மள்ட்ட ஃபுட்டும் கிடையாது. இந்த அரை ஹார்ட்லேருந்து கேவ் விட்டு வெளில போகவே முடியாது. ஸோ அதனால் நம்ம அச்சாப்பிடி ப்ரோ ஆல்ரெடி டை ஆகிட்டார் இல்லையா, அவர் உள்ளே வந்து எனக்கு வந்து ஃபுட் எடுக்கணும். அவர் வெளில போயிருந்தார். அப்புறம் உள்ளே வந்து ஃபுட்டும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மேலேயும் மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பொறுமையாக நானும் ஹாட் பாரை வந்து ஏற்றிக்கிட்டே இருந்தேன். ஃபுட் பாரை வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் ஏறினதுக்கப்புறம் வெளில போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ யாருமே இல்லை. சரி ஓகே, தான் நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு பார்த்தேன். அவரும் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை நானும் அப்படியே நச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரூயன் போர்ட்டல் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டல் பில்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்பா எவ்வளோ டஃப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி ரூயன் போர்ட்டல்கிட்ட வந்தோம், எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. நான் ஷாக் ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தா என் மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஸ்டோரேஜை கிளியர் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் ப்ரீவியஸாக நீங்கள் சேவ் அண்ட் குயிட் கொடுத்த இடத்துல ஸ்பான் ஆகுன்னுது. ஆனால் பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் முன்னே கரெக்டாகவே ஸ்பான் பண்ணிட்டாங்க. ஏதோ நமக்கு லக்கு போல். ஸோ கரெக்டாக ஸ்பான் பண்ணிட்டாங்க, இல்லைனா கேவில் ஸ்பான் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த க்ரையிங் அப்ஜிடியன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் அப்ஜிடியன் வச்சிட்டாலே போதும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் அப்ஜிடியனை உடச்சிட்டு ஸோ வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், இதை உடைக்க வேண்டியது தான். ஏன்னா அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் மைண்ட் பண்ணிட முடியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்து நெதருக்கு போகலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம போர்ட்டல் பில்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபயர் சார்ஜ் யூஸ் ஆக போகிறது. ஸோ எஸ்கைஸ் எடுத்துகிட்டு வந்தோம் தெரியுமா, அதில் லூட் வச்சோம்ல. இப்போ அதை வந்து இதில் போட்டோன்னா அவ்வளோதான், வந்துட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டலுக்குள்ளே போக வேண்டியதான் கைஸ், ஓகேங்களா. ஸோ போயிட்டு என்ன ஸ்பானுன்ற பார்த்துருவோம். ஸோ ஓகே கைஸ், கிரிம்சன் ஃபாரஸ்ட்டு. ஸோ அதான் நினைக்கிறேன். சரி, எனக்கு சரியாக பேர் தெரில, ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.